இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம்னா நாகும் 1:13. இப்பொழுது நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அப்படின்ட்டு. அதாவது உங்க மேல அந்த அந்நியனோட நுகம் இருக்கு இல்லையா, அதை தேவனே என்ன சொல்றாரு, அதை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அப்படின்னு. ஏன் முறிக்கிறாரு அப்படின்னா, அந்த நுகம் இனி யார் மேலேயும் வச்சிடக்கூடாது அப்படின்னு. இது என்னடா நுகம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஓகேவா? அதாவது தேவையில்லாத பாரத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது நீங்கள் சுமக்கக்கூடிய பாரமே அல்ல. ஓகே, நீங்கள் அதான் அன்னெசரி வெயிட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து வசனம் சொல்லுவாங்க, நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டுன்னு வசனம் சொல்லும் இல்லையா. இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அந்த நுகத்தை அவரே முறிக்கிறாருன்னு. நீங்கள் உலகத்தோடு ஒரு நுகம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதனால தானே உங்களுக்கு கவலை, கஷ்டம், கண்ணீர், இன்னல், துன்பம், அவமானம், நிந்தனை, வேதனை, வறுமை, வியாதி, சோகம், துக்கம், கவலை, இதெல்லாம் அந்த நுகத்தினால தானே. ஏதோ ஒரு விஷயம் பிணைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை தேவன் முறிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே, நம்ம அதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னை கூட கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இன்றைக்கி என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, உங்களால் அது முடியாத பட்சத்தில் அவரே ஓகே நான் கிரியை செய்கிறேன், என் ஜனத்துக்கு வேண்டி, என்னுடைய பிள்ளைக்கு வேண்டி நான் யுத்தம் செய்கிறேன்னு சொல்லி அவர் எழும்பி இருக்காரு. நீங்கள் விசுவாசிங்க. உங்களுடைய விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம்னு வசனம் சொல்லுது. ஓகே, நீங்கள் நிச்சயமாக விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஓகே, அந்த நுகத்தை கர்த்தர் முறிச்சு போட போகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, ஜெபத்தில் மட்டும் தரித்திருங்க. ஜெபம்னு சொல்கிறத விட தேவனோடு நீங்கள் நேரத்தை செலவிடுறீங்க இல்லையா, அதில் நல்லா வேரூன்றி இருங்க, விசுவாசத்தில் வேரூன்றுங்க, பக்தி வைராக்கியமாக இருங்க, விட்டுறவே விட்டுறாதீங்க ஆண்டவரை என்ன வந்தாலும். ஓகே, ஏன்னா அவர் உங்களை விடுறதில்லை. ஓகேவா? அவர் தேடி தம்முடைய ஒரே குமாரன்னு மாறாமல் நமக்கு வேண்டி அவரே கொடுத்தவர். மற்ற எல்லாம் கொடுக்கறது இருக்கிறது எப்படி இல்லையா? அப்போது நிச்சயமாக உங்கள் மேலே என்ன நோக்கம், அது பாவமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தர்றாரு. அதை விசுவாசிங்க, அவருடைய நாமம் மாத்திரம் மையப்படும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.